தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க, பெண்ணியம் பேசும் தலைவா உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறதா என்று மகளிர் தின வாழ்த்துக்களும் பிரைமரியாக தெரிவிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா மேம்? போனீங்களா? இல்லை. உங்களுக்கு இன்விடேஷன் வந்துருந்துச்சா கட்சி சார்? எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் போகல. இல்லை, உங்களுக்கு இன்விடேஷன் வந்துருந்துச்சானா? யாருக்கும் இன்விடேஷன்லாம் கிடையாது, சொல்லுவாங்க அவ்வளோதான். யாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துலாம் அழைக்கல. ஓகே. கட்சியில் நீங்கள் பிஜேபியிலேருந்து விலகுறீங்க, அதுக்கப்புறம் தாவேக்கால போய் இணைகிறீங்க ஒரு டைம் கேப் எடுத்து. என்ன நோக்கத்தோட போனீங்க? ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு விஷனோட போயிருப்பீங்களா? நம்ம இதுக்காக இந்த கட்சியில் சேரலான்னு சூஸ் பண்ணியிருப்பீங்களே, எதற்காக என்ன செய்யுங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரே விஷயந்தான், மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நாளை ஜென்ரேஷன் இன்னும் நல்லா இருப்பாங்க, புதுசாக ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அது எனக்கும் இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்தபடியே விஜயோடைய செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு நீங்கள் அட்மையர் ஆகி போனீங்க. செயல்பாடுகள் இருந்துச்சு, அதனால அட்மையர் ஆகி போனேன்றதை விட இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் விஜய் அவர்கள் வந்தார்னா நல்லா செய்வார். அவரோட பயணம் நல்லா இருக்கும். அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை அத்தனை மக்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காதா? எனக்கும் அதே நம்பிக்கையும் அதே ஹோப்பும் இருந்தது. அதுக்காக பயணிக்கிறேன். இந்த ட்ராவலில் இப்போது அவருடைய ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை வருது, மனைவியோட வழக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடுறீங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வரத்துக்கு முன்பு அவருடைய நடவடிக்கைகள், கட்சி செயல்பாடுகள், அவங்க திமுக அரசை எதிர்க்கிறதாகட்டும், அதை தொடர்ந்து அவங்களுடைய கூட்டங்கள், நிர்வாகிகள் கூட்டங்கள், கரூர் சம்பவம் நடந்தது நடுவில். ஸோ அதை தொட்டியும் நீங்கள் நிறையா நேர்காணல்கள்லாம் கொடுத்தீங்க. தலைவர் இது ஒரு ஹிஸ்ட்ரி, எல்லாருமே அவங்க இடத்துக்கு போய் பார்க்குறத தாண்டி அவரு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனியாக டைம் ஒதுக்கி கேட்டிருக்காரு. இது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு தலைவர் நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு ஃபேமிலிட்டு மன்னிப்பு கேட்கறது அப்படின்றத நீங்கள் ஒரு நிறைய இன்டர்வியூஸ்லையும் கொடுத்துருந்தீங்க. ஸோ இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு அவர் மேலே எந்த விமர்சனமும் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த கரூர் சம்பவத்தை விமர்சிச்சிருக்கீங்க, இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு இதை தாண்டி வேற எந்த விமர்சனமும் இருந்தது இல்லையா அவர் மேலே? இருந்திருக்கு. லைக் அது எல்லாமே நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், இந்த கவின் கொலை விளக்காகட்டும், பொங்கல் ஏன் கொண்டாடலன்னு கூட நான் கேட்டேன். பொங்கல் கொண்டாடணும் தானே, கிறிஸ்மஸ் கொண்டாடணும், ஏன் பொங்கல் கொண்டாடல? இந்த கேள்விக்கெலாம் யாரும் எனக்கு பதில் சொல்லலை. பட் ஐ கீப் கொஸ்டினிங், நோ ஆன்சர். அப்போது அதில் ஏதோ தப்பாக இருக்குன்ற ஒரு சஸ்பிஷன் எனக்கு இருந்தது. நீங்கள் பிஜேபியில் ஒரு நிர்வாக பதவியிலேருந்து தாவேக்கில் போய் சேர்றீங்க. நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இருக்குது, என்ன சொல்கிறது, நிர்வாக ரீதியிலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணிங்களா? கட்சியில் இருக்க நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுச் செயலர் இருக்கார், தலைவர் இருக்கார், நீங்கள் ஈஸியாக அணுகலாம். தலைவர் அணுக முடியலாலும் பொதுச் செயலர்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட எங்கேயாச்சும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிடுவீங்களாமே? அவர்கிட்ட அட்ரஸ் பண்ணாலும் ஒரே விஷயந்தான் சொல்லுவார், தலைவர் பார்த்துப்பார், தலைவர் சொல்லுவாரும்பார். அதுக்கு மேலே அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியாது. எந்த ப்ரெஸ் மீட்லேயே அதுக்கு மேலே அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியாது. அப்போ அட்ரஸ் பண்ணுற விஷயங்கள் நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்காது. ஒரு 4 விஷயம் சொல்லுவோம், ஆன்சர் கிடைக்கலன்னா திருப்பி ஒரு விஷயம் கொண்டு போவோமா? அப்போ எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதை விட கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் வாயை மூடி பேசவும்ன்றது தான் முதல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அது முடியல, வாயை மூடி பேசுறது எனக்கு ஹேபிட் இல்லை, அதனால் எனக்கு அதை கற்றுக்க முடியல. இல்லை, ரஞ்சனா நாச்சியாருக்கு அது முடியலையா? இல்லை கட்சியில் பதவிகள் எதிர்பார்த்தாங்க, இல்லை தாண்டி தேர்தலில் போட்டியிடறதுக்கான சீட்டுகள் எதிர்பார்த்தாங்க, அது நடக்காத பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்கிறது இன்றைக்கி நிறையா நீங்கள் போட்ட பதிவுக்கிலேயே நிறையா கமெண்ட்ஸாக வருதே, அதை நான் கேள்வியாக முன்வைக்கிறேன். கட்சி பதவி நான் ஒரு தேசிய கட்சியிலே இருந்துட்டு வந்திருக்கேன். எனக்கு டிவிகேல ஒரு பொறுப்பு வாங்குறதோ இல்லை டிவிகேல ஒரு பொறுப்பு எனக்கு பெரிய ப்ரைடுனோ நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தேசிய கட்சியிலேருந்து ஒரு மாநில கட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அப்புறம் தாவேக்கா ஒரு மாற்றம் நம்பி வந்திருக்கேன். அதில் வர்ற பதவியும் பொறுப்பும் எனக்கு பெரிய விஷயமா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தேசிய கட்சியில இருந்துட்டு ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு வந்திருக்கேன். அதுவும் எதிர்பார்ப்பே இல்லாம மாற்றம் மட்டும் தான் எதிர்பார்ப்பா முன்னேத்தி பார்ட்டி, அதுவும் எமர்ஜிங் பார்ட்டி. அந்த பார்ட்டி வரைக்கும் எலெக்ஷனே தேசிய கட்சியில இருந்து எமர்ஜிங் பார்ட்டிக்கு வரீங்கன்னா சந்திக்காத ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னா அதான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் போனீங்களா? நீங்க மாற்றத்தை மட்டும் தான் நீங்க முன்னிச்சு போனீங்களா? கண்டிப்பா. நீங்க உங்க தனிப்பட்ட பதவிகள் எந்த ஒரு இதுவும் இன்னைக்கு வரைக்கும் நான் போய் அதுக்காகவும் நான் கேட்டு நின்னது கிடையாது. இப்போ ரஞ்சனா நாச்சியார் இந்த வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு முழுக்க காரணம் தலைவர் இந்த மாதிரி பெண்ணியம் சார்ந்து பேசிட்டு இப்போ அவரே அகைன்ஸ்டா அவங்க மனைவிக்கு அகைன்ஸ்டா இருக்காரு. ஸோ இதுதான் பிரச்சனையா? கண்டிப்பா. இது அவர் ஒருத்தரோட பிரச்சனை கிடையாது, இது அவரை நம்பி இருக்க அவ்வளோ பேரோட பிரச்சனை.
ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்துக்கோங்க. ஏன் பொங்கல் கொண்டாடலன்னு கேட்டாங்க, முட்டு கொடுத்தோம். ஏன் திருப்பரங்குன்ற நீங்களும் முட்டு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கீங்க. முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எலெக்ஷன் வேலையை பார்ப்போம். ஓகே, கரூர் விஷயம் முடிஞ்சிச்சு, அடுத்த விஷயம் பார்ப்போம், அடுத்து இதை ஹரி பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் போயிட்டே இருக்குது. ஓகே, முட்டு கொடுத்து டயர்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டயர்ட் ஆகிற சமயத்தில் நீங்கள் த்ரிஷாவை கூப்பிட்டு ஒரு ட்வின்னிங் பண்ணிட்டு வரீங்க. See what a man you are. உங்களை நம்பி ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, உங்களை நம்பி எவ்வளோ பீப்புள் இருக்கும், எவ்வளோ கடைசி எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காக. மக்கள் எவ்வளோ ராப்பகலாக உட்காந்து வேலை பார்க்குறானுங்க, அவ்வளோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கானுங்க உங்களுக்காக. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பாருங்கடா, நானாக தான் இருப்பேன், நான் இப்படி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கோங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் கொண்டு வந்துடுறோம். நான் ஊர்லேருந்து, அதாவது இதெல்லாம் வந்து கரூர் விஷயம்லாம் நடந்தப்போ ஆச்சரியப்பட்டேன். எப்படி இப்படி கொண்டு வர முடியும்? என்னால் முடியாது. இப்படியெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு கேதம் கேட்குறதெல்லாம் வந்து கூப்பிட்டு விட்டா நான் போக மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போக மாட்டேன். எப்படி இவங்க இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களா? எப்படி முடியும்? பட் ஹிஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது ரொம்ப வியந்து பார்த்தேன். பட் ஆனால் நீங்களே தான் இப்போ விமர்சனமும் முன்வைக்கிறீங்க. அதாங்க சொல்றேன். அது எப்படி மேம் டென்யூர்ல மாறுறீங்க? இப்போ நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கிறீங்க, இல்ல பேர் மாறுறது கிடையாது. இந்த முறை தப்பு. இல்ல இந்த கேதம் கேக்குறது இந்த ஃபார்மல் இந்த முறை தப்புனா நீங்க அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அதான் கேளுங்க, இது கேதம் கேக்குறது தப்புன்றதை விட அந்த சூழ்நிலையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஸோ ஆனா அது ஒரு கரெக்டான விஷயமா? அதுதான் நம்ம பண்பாடா? கிடையாது. உலக வரலாற்றிலே அது நம்ம பண்பாட்டில் வராது. தமிழ் கலாச்சாரத்தில் அது கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஆனால் கேதம் கேட்கறதுக்கு அவங்க தான் அவங்க வீட்டுக்கு தேடி போய் கேட்கணும். இதுதான் நம்ம மரபு. நீங்க அது அப்பயே क्वेश्चन ரைஸ் பண்ணல? இது தெரியும் எல்லாருக்கும். நீங்க சொன்னீங்கல முட்டு கொடுக்குறது, அது அதே மாதிரி தான். இப்போ நீங்க நிறைய சேனல்ஸ்ல உட்கார்ந்து பேசுனீங்க. நான் சொல்ற முழுசா கேளுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுதான் நம்ம மரபு. அந்த மரபையே மாற்றும் விதத்தை விஜய் பண்ணாரு. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, அன்பு அவ்வளோ வச்சுருக்காங்க, ஓகே கீப் மூவிங். எனக்கு ஒருத்தருக்கு அது ஏற்றுக்கலன்றதுக்காக அதை யாருமே ஏற்றுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, நான் ஏற்றுக்கிற மாட்டேன், என்னை கூப்பிட்டா நான் அந்த மாதிரியெல்லாம் போக மாட்டேன். பட் ஆனால் பீப்புள் அவர் மேலே லவ் வச்சுருக்காங்க, அவர் மேலே இருக்க அன்பில் பண்ணுறாங்க போது ஏற்றுக்கிட்டோம். அப்படியே இந்த விமர்சனம் இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்களா? அதாவது நீங்கள் அந்த ஒரு விஷயம் பண்ணீங்க, அன்னைக்கு உங்களை தடுக்கலை, உங்களை யாரும் கேள்வி கேட்கல, யாரும் உங்களை டிஃபெண்ட் பண்ணலை. ஓகே, அவர் மேலே இருக்க அன்புனால எல்லாத்தையும் சரின்னு ஏற்றுக்கிட்டனால கல்யாணம் ஆகிட்டு திருமணமானவங்க நீங்கள் வந்து இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு ஒரு திருமணத்துக்கு ஈவெண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்றதையும் ஏற்றுக்கணுமா? யங்ஸ்டர்ஸ் உங்களை பார்த்து கற்றுக்குருவாங்கல்ல. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அண்ணன் பண்ணுறாரு என்னவோ அதுதான் வாட் ப்ரோன்னு சொன்னால் நம்மளும் அதே தான் சொல்லுவோம். இது விஜய்க்கு மட்டும் தான் பொருந்தமா இல்லை தமிழ்நாட்டில் கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும்? இது நான் லீடராக இருந்தால் லீடர் வந்து தன் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோட வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அட்டெண்ட் பண்றது வந்து அது பார்க்குறவங்களோட பார்வை ரொம்ப தப்பாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் அதுவும் ஒரு மனைவி கேஸ்ல இருக்கும்போது ஒரு கட்சியோட தலைவர் வந்து ஒரு தவறு பண்றாருன்னா அதை பார்த்து தொண்டர்களும் அந்த தவறை வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து அதுவும் சொல்றது வந்து அது இந்த ஜென்ரேஷன்ல இது ஒரு அபத்தமா இல்லையா மேம்? குறிப்பா அதுவும் பெண்கள் விஷயத்துல ஒரு தலைவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நாமளும் வந்து தலைவர் மாதிரி பண்ணலான்டான்றது இன்னைக்கு கூடிய நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி ஜென்ரேஷன் வந்து இதை முன்னெடுப்பாங்கன்னு சொல்றது உங்களுக்கு அபத்தமா தெரியலையா? இந்த விஷயத்துல எல்லாருமே அபத்தமா இருக்கு. தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்ற ஒரு பழமொழியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதுவும் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன சொல்றாரோ அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங். Dress போட்டுக்கிறது, தலைவர் மாதிரி ஹேர் வைக்கிறது, டயலாக்ல இருந்து எல்லாமே விஜய் அதுக்கும் இந்த விஷயத்திலயும் அப்படியே இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறுங்க, மக்கள் மனநிலை மாறும். நாளைக்கு நம்ம பசங்களுக்கு என்ன தோணும், அண்ணனே வந்துட்டாரு, லவ்வரை கூட்டு வர்றாருடா பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு, நம்மளும் கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃப் வீட்டில் இருக்கட்டும், அவளா ஒர்த்தே இல்லை, நம்ம வேற ஒருத்தைய கூட்டு போவோம்னு சொல்லிட்டு பசங்க மாற மாட்டாங்களா? இது கலாச்சார சீர்கேடு கிடையாதா? இதுதான் உங்கள் பண்பா? ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, கேஸ் கொடுத்து என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நடிகையை கூட்டிகிட்டு ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு வர்றது, இதுதான் உங்களோட, நீங்கள் என்ன ப்ரீச் பண்ண விரும்புகிறீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்ல. நீங்கள் லீடருங்க, நீங்கள் நாட் ஜஸ்ட் ஆக்டர், யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஆக்டர் கிடையாது. அவருக்கு வந்து நோக்கம் வேற எதுவுமே கிடையாது, சம்பாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணுன்றதுலாம் ஜெயம் ரவிக்கு இருக்கான்னு தெரியாது. அவரோட நோக்கம் அவர் ஒய்ஃபை வந்து டார்கெட் பண்ணி ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணணும், மைண்ட் லெவலில் யாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும்ன்றக்கா அவர் வேற ஏதாவது பண்ணுவார். ஆனா அத பார்த்து இதெல்லாம் பர்சனல் அட்டாக் தான் மேம். அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்குது, நீதிமன்றத்தை போறாங்க, வழக்கு நடக்குது, வராங்கங்க. ஒரு தனிப்பட்ட நபரோட ஆக்டிவிட்டீஸ் அதையே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம லைஃப்லயே அதை அப்ளை பண்ணிப்பா ஏன் பாக்குறோம். அதை யாராவது கொஸ்டின் பண்ணுவோமா? மாட்டோம். அதை யாராவது டிபேட் பண்றோமா? மாட்டோம். அது அவர் இஷ்டம். அவர் யாரை கூப்பிட்டு வராரோ, யாரை கல்யாணம் பண்றாரோ, டிவோர்ஸ் பண்றாரோ அவங்க பர்சனல், அதை யாருமே கேள்வி கேட்க போறது இல்லை இன்னைக்கு. பட் ஆனா அவரை பார்த்து தான் நீங்க இப்படி பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஒருத்தர் ட்ரெண்ட் செட் பண்றாரு, நீங்க வந்து பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு யாரை வேணாலும் இப்படி கூட்டிட்டு வரல. எல்லாரும் இப்ப அப்படிதானே பண்றாங்க. இது ஒரு புது விஷயமா இருக்குல்ல. அதுல அது விஜய் பண்ணி தான் இவங்க எல்லாம் பார்த்து ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. இந்த தவறுலாம் நடக்கும், இல்ல அதிகமாகும்னா Actors, mass இல்ல heroes. இது Jayam Ravi is also a big hero. இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள்ல பாக்குறோம். நிறைய நீ டே டு டே லைஃப்ல செலிபிரிட்டிஸ் கிடையாது, நார்மல் மக்கள்ல இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற செய்திகளா பாக்குறோம். ஆனா அதை மையப்படுத்தி இங்க வந்து கட்சியோட தலைவரா இருக்காரு, அவர் வந்து பொது வெளியில ஒரு செலிபிரிட்டியா இருக்காருன்றத காரணம் காட்டி இது இவர் பண்ணிட்டாருன்னா இதுல இருக்க கட்சியில இருக்க எல்லாருமே இதை பண்ணுவாங்க அப்படின்ற வந்து கட்சியில இருக்க எல்லாரும் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. அவரை பாக்குற சின்ன பசங்களுக்கு மனசுல என்ன தோணும்? கல்யாணம் ஆகி ஒழுக்கமா ஒரு குடும்பம் என்ன நடத்தணும் தோணுமா? அப்படி உண்மையிலேயே அவர் தவறு தோணுமா? பண்ணல, அவர் உண்மையிலேயே நம்ம அவர் தவறு குடும்பத்துக்கு இல்ல ஒழுங்கா மேம், இருக்கணும் உண்மையிலேயே அவர் தவறு அப்படின்னு பண்றாரு, தோணுமா? உண்மையிலேயே அவர் தவறு பண்றாரு, இவர் பண்றது தப்புன்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்தல் இருக்கு, அவங்க ஓகே இவர் வந்து இந்த மாதிரி தவறா பண்றாருன்றது நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் நினைக்கலாம், அவங்க விலகி போவாங்க. அதுதான் நடக்கும். அதுக்காக இவங்க வந்து இவர் விஜய் பண்றது தப்பு, இவரை பார்த்து இங்க ஃபாலோ பண்றேன்னு சொல்றது இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் தான் இருக்கு. விஜய் என்ன வேணாலும் பண்ணுவாரு, நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், ஓட்டுல காட்டிட்டு போயிட்டே இருப்போம், விஜய் எப்படி வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? லீடர்ஸ் ஷுட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட செயல்பாட்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்ற உங்களால பதில் சொல்ல முடியுமா? த்ரிஷாவால் சொல்ல முடியுமா? எதுக்காக ஒன்றா வர வேண்டிய காரணம் என்ன? மனைவி பிரச்சனை தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு, எங்கள் தலைவரோட இமேஜ் டேமேஜ் ஆகுது அந்த இடத்துல. ஏம்மா நீ கூட வந்து நீ வந்து பார்த்திபன் சாருக்கு ரிப்ளை பண்ணுற, எல்லாம் உன்னை பற்றி விமர்சனம் வந்தால் நோட்டீஸ்க்கு இது பண்ணுற, நயனா நாகேந்திரன் அவர் பேசினார், அதுக்கு கூட வந்து நான் போய் பேசிட்டு வந்தேன் நேஷனல் சேனலில். ஐ கீப் டிஃபெண்டிங் ஃபார் த்ரிஷா. நயனா நாகேந்திரன் எப்படி வந்து அவங்கள பேர் சொல்லலாம், எப்படி வந்து அப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஒரு மாநில தலைவராக இருந்துட்டு எப்படி சொல்லுவாருன்னு அவருக்காக போய் ஃபைட் பண்ணிட்டு வரோம். அப்போ நாங்கள்லாம் ஃபைட் பண்ணிட்டு வர்ற நாங்களாம் முட்டாளு. நீ ஒரு நாளைக்கு இப்படி பப்ளிக்ல கூட்டிட்டு வருவ, அதையும் பார்த்துக்கிட்டு கை தட்டிட்டு தலைவர் என்ன செஞ்சாலும் கரெக்டுன்னு நாங்கள் உட்காந்துருக்கணுமா? இன்னைக்கு நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள், திமுக சேர்ந்தவர்கள், அதிமுக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு இந்த கொஷினை ரைஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அவருடைய பர்சனலுங்க, இதில் நாங்கள் கருத்து சொல்றது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரையே ரஞ்சனா நாச்சியை வந்து கொஸ்டின் பண்றாங்கன்னா, உங்க ஒருத்தர் மட்டும் தான் அந்த கொஸ்டின் எழுதா, இல்ல கட்சியில நிறைய நிர்வாகிகளே இருக்காங்க, பதவியில் இருக்கவங்க இருக்காங்க, கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளா இருக்காங்க, அவங்க மனசுல கட்சியில பதவியை காப்பாத்திக்கணும்னு கேட்காம இருக்கலாம், நிறைய பேர் மனசுல அந்த கேள்விகள் இருக்கலாம், கேட்க வேண்டான்னு நினைக்கலாம், மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்லாம தவிக்கலாம். எல்லாரும் ரஞ்சனா நாச்சியார் மாதிரி வெளியே வந்து கேட்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து முன்னின்று கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் கேட்குறேன், அதுவும் உள்ள இருந்தே நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு உங்களோட இமேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஐ கீப் ஃபாலோயிங் யூ. நீங்க ஜெயிக்கணும்னு நான் மனதார நினைச்சு கூட பயணிக்கிறேன். இல்ல இப்ப இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் விஜய் தான், தாவே காலம் தான் பயணிக்கிறீங்க, விஜய் தான் உங்களுக்கு தலைவர். ஆமா, உங்களோட இமேஜ் எனக்கு முக்கியம். கட்சி நடவடிக்கை எடுக்கும், நீக்குவாங்க, அது அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீக்குனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு அதை பத்தின கவலை எல்லாம் மாட்டு கட்சி இணையத்துக்கு கோவத்தில நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க வந்து அடுத்து வைஷ்ணவி, இவங்க வந்து திமுக போயிடுவாங்க, இவங்க எல்லாம் அதிமுக போவாங்க. இது இப்போ இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வருது. அரசியல் சூழ்நிலை என்னவா வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் வரலாம், அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிலாம் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரணும், இப்படி செய்யணும்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வாய்ஸ் அவுட் பண்றேன்னா, என் கட்சி என் தலைவரோட இமேஜை ஒரு பெண் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு தலைவரே வழிவகுக்கிறது, தலைவராக இருந்தாலும் அதை சொல்லி காட்டணுன்றது தான் என்னோட பார்வை. இதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. இல்லை நீங்கள் யோசிச்சிங்களா மேம், அவங்களுடைய மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்டு ஒரு அஃபிடவிட் மனு போடுறாங்க, அது வந்து டிசம்பரில் போட்டது, அது வந்து பொதுவெளியில் கசியப்படுது, அது ஒரு பேசு பொருளாகுது, ஊடகங்கள் விவாதங்கள் ஆகுது, பிரேக்கிங் நியூஸ் வரைக்கும் போகுது. அதை தொடர்ந்து அவங்க ஃபெப்ரவரியில் போட்ட மறுபடியும் இன்னொரு மனு போடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேறேன்ட்டு. அதுவும் சில தினங்கள் டைம் எடுத்து அதுவும் பொதுவெளிக்கு வருது, செய்தித்தளங்களில் வந்து கசியப்படுது. இப்போ உங்களுக்கு தோணலையா, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய குறைகள் இருக்குன்னாலும் ஒரு பொதுவெளியில் கசிவிடப்பட்டு விஜய் வந்து ஒரு டார்கெட் செய்யப்படுறாரு அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக வந்து தாவேக்காலக்கூடிய தொண்டர்கள் எலெக்ஷன் நேரத்தில் அவருடைய இமேஜை வந்து எப்படியாச்சும் சரிக்கணும், உண்மையிலேயே அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை பொதுவெளிக்கு கொண்டாந்து அவர் வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்றது வந்து நிறைய பேர்த்தோட ஒரு பார்வையாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவரை டார்கெட் செய்வாங்க. புதுசாக ஒருத்தன் எங்கேருந்தோ சினிமாலேருந்து வந்து இவ்வளோ புகழோட, இவ்வளோ ஒரு கரிஷ்மா ஒரு இது வச்சுக்கிட்டு, ஒரு மக்களுக்கு சக்தியை வந்து நீ இவ்வளோ வச்சுக்கிட்டு, நீ திடீர்னு வர்ற சிஎம்முக்கு ஆசைப்பட்டு பேசுகிறீங்க, கூட்டணி கூட வந்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டாதான்னு சொல்கிற, அப்போ நீ சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவோட வரேன்னா, அப்போது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் ரொம்ப ஒரு எழுச்சியோட இருக்காங்க, மக்கள் ஏற்றுக்குருவாங்க, கேடர்ஸ் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் அதர் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பாங்க, வரக்கூடாதுன்றதுக்காக 1000 தொல்லை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் எங்கள் பிரச்சனை கிடையாது.
அதெல்லாம் வந்து கட்சின்னு ஆரம்பித்தா இதெல்லாம் சாதாரணமாக ஒரு பெண்ணாகி எனக்கே வந்து 1000 பிரச்சனை இருக்கும். கட்சி சார்பாக இது வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதில் தள்ளி விடுவாங்க, இதை தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் சமாளித்து தான் நம்ம வரணும். அப்படிங்கும்போது ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் சிஎம் ஆகணும்னு நினைக்கும் போது மாற்று கட்சியினர் பல டென்ஷன் கொடுப்பாங்க, பல தொந்தரவு கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்கள் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக நாங்கள்லாம் நிற்கும் போது எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே வந்து உங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த செய்யும்போது தானே அது கேள்வியாகும். இல்லை உங்களுக்கு பிரச்சனை வந்து அந்த பர்டிகுலர் நடிகையை பொதுவெளிக்கு கூட்டு வந்தது, அவர் கூட வந்தது தான் தப்பா? அதுதான் தப்பு. ஏன் சங்கீதா அவங்களோட இது கசிஞ்சுது, அதில் பின்னாடி யாராவது அவங்களை தூண்டி விட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா? இதெல்லாம் பண்ண தானே செய்வாங்க. இவ்வளோ பெரிய ஒரு லீடரை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினச்சா இதெல்லாம் கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்து கூட இருக்கவன் வைக்கிறவன் எல்லாரும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போ நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கணுமா, இல்லை அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கணுமா, இல்லை மேற்கொண்டு என்னை பற்றி இன்னும் நல்லா பேசுங்கடா, இவ தாண்டா அது, இந்தடா காட்டுறேன்டா அப்படின்னு போகணுமா? எது கரெக்ட்? இல்லை மேம், இப்போ என்னன்னா ரஞ்சனா நாச்சியார் எது வந்து மக்களுக்கு நல்லது, எது உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லது, எது உங்க குடும்பத்துக்கு நல்லது? ரஞ்சனா நாச்சியார் விஜய்க்கு இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து இதை வேற ஒரு வழியில் விஜய்க்கு தெரியப்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒரு பொலைட்டான வகையில் ஏதாச்சும் நீங்கள் நிறையா அவருக்கு தெரியப்படுத்திருக்கலாம். இல்லை கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கோ இல்லை இந்த மாதிரி பண்ணுறாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலான்ட்டு சொல்லிட்டு போனால், பொதுவெளியில் இவ்வளோ விமர்சனத்தை முன் வச்சு இப்போ நீங்கள் பேசுகிறதும் இன்றைக்கி நீங்கள் 2 நாளைக்கு நீங்கள் தான் டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கீங்க. கட்சியிலேருந்தே ஒரு பொண்ணு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவெலாம் போட்டு மாற்று கட்சி சேர்ந்தவங்களும் சரி, விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய என்ன சொல்கிறது, சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டு இவங்க எல்லாம் சரி, விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவர்கள் நீங்கள் சமூக வலைதளங்களில் உங்கள் ஸ்பீச்சை கட் பண்ணி போடுறாங்க. இதுவும் விஜய்க்கு ஒரு டிராபேக் தான் ஏற்படுத்தும். ரஞ்சனா நாச்சியார் விஜய் நல்லா இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கையாண்டுக்க வேண்டும் இல்லாமே வேற முறை. சூப்பரான கேள்வி கேட்டீங்க. கரெக்ட், யூ ஆர் ரைட். நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, கட்சியோட கேடர்ஸ் அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதை நம்ம வந்து தலைவர்கிட்ட கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், இது இப்படி போயிட்டு இருந்தோன்னா சரி வராதுன்னு நம்ம எல்லாரும் பேசணும். பேசி தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, தலைவரே இப்படி நடந்தது வந்து தப்பாக இருக்குங்க, இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் இது சரி வராதுன்றது சொல்கிறதுக்கான ஸ்பேஸ். உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் எங்க ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் பண்ண வேணாம் மேம், நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் மேம் சார் டெக்ஸ்ட் பண்ணி ஸோ கைண்ட்லி, அதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா விஜய் சாரே கூப்பிட்டு கண்டிப்பார், புரியுதா? அதை அன்னெசரியாக நீங்கள் யாருமே அவரை தொடர்பு கொள்ளவே முடியாது. கேடர்ஸும் சரி, யாரும் சரி, அன்லெஸ் அந்த ஒரு 2 பேர் அவருக்கு காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணணும். டைரெக்டாக லீடரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இப்படி பண்ணுறதுலாம் வந்து பார்ட்டியில் தட் இஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் இன்னொன்று, ஒரு ஃபீமேல் பார்ட்டி கேடராக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி லீடர்கிட்ட சொன்னான்னா அவர் மாற்றிக்கணும், இது மாதிரி இருக்கணும். கீழே இருக்க எல்லாருமே தலையை பிச்சுட்டு இருக்கானுங்க, ஐயோ டெய்லி ஒன்று செய்கிறாரே என்ன பண்ணுறதுன்னு பிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கிட்ட சொல்கிறது? தலையை பிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க கூலாக அவங்க அடுத்து பொதுக்கூட்டம் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் போய் இப்போ நாளைக்கு நேர்காணல் நடக்க போகுது அப்படின்றாங்க. அங்கங்கே கட்சியான ப்ராசஸ் நடந்துட்டு தானுங்க இருக்கணும். அதெல்லாம் எதுக்காக தள்ளி போட முடியும்? அதெல்லாம் நடந்துட்டு இப்போ எதுக்காக தம்பிச்சு போயிருமா? அப்படியே உலகமே தம்பிச்சு போயிருமா இந்த ஒரு ஈவெண்ட்னால? கிடையாது. ரஞ்சனா நாச்சியார் அறிக்கை கொடுத்தனால அப்படியே எல்லாம் நின்றுமா? நடந்துட்டு தான் இருக்குன்ற நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நடந்துட்டு தான் இல்லைங்களா, தலையை பிச்சுட்டு நிற்கிறாங்கன்ட்டு. எனக்கு தெரியும்ல எத்தனை பேர் அங்கே உள்ள கேள்வியோடு இருக்காங்க, கேள்வி கேட்க முடியாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கேள்வி கேட்குறதுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேள்வி கேட்குறேன்னா எனக்கு அந்த பயம் இல்லை, நான் கேள்வி கேட்குறேன், அவ்வளோதான் விஷயம். ஒழிய இது நான் வந்து நேராக அவர்கிட்டயே கேட்டிருக்கலாம், இதை சால்வ் பண்ணி இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் அங்கே கிடையாது. யாரும் அதெல்லாம் சொல்லிட முடியாது. அப்படியான ஸ்பேஸ் எல்லாம் வந்து அவர் யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் சொன்னீங்க நான் கட்சியில் பயணிச்சிருக்கேன், ஆனால் விஜய் அவருடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், அதே போல் மனைவி ஆகட்டும், அவரை பார்க்கணுன்னாலும் சந்திக்கலனாலும் நடுவில் இருந்து ஒருத்தர் தடுக்கிறாரு. அவரை வந்து நான் இப்போ யாருன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து தேவைப்படும் போதுன்னு சொல்லுவேன். அது நம்ம ஹிண்ட் வைக்கிறீங்க, யார் அவர்? இல்லை ஏன் நீங்கள் சொல்லாததுக்கு என்ன ரீசன்? நீங்கள் கட்சியில் இருக்கணுன்றதுனால சொல்லலையா, இல்லை என்ன? தேவைப்படும் போது அதையும் சொல்ல தான் போகிறோம். இது மறைச்ச என்ன தேவைப்படும் போது அதுவே வெளியே வரும். இல்லை அதான் என்ன தேவைப்படும் போது என்ன தான் இதில் நீங்கள் ஹிண்ட் வைக்கிறது வந்து எதற்காகன்னு நான் கேட்குறேன். எலெக்ஷன் இதோட முடிய போதா, இல்லை இப்போ இந்த டாக் இதோட முடிய போதா? இன்னும் நிறைய செயல்பாடுகள் இருக்குது, நிறைய நம்ம சந்திக்க போகிறோம், நிறைய நடக்கும். அப்போ ஒரு ஈவெண்ட்டில் உங்களுக்கே தெரிய வரும், அப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அது தேவையில்லாத டிஸ்கஷனும் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் கடந்து மேம், இப்போது நிறைய பேர் தாவேக்காட்டு இருந்த நிறையா சொல்கிற ஆதரவாக பேசக்கூடியவங்கள்ட்டே நான் பேச போது, ஒரு அரசியல் தலைவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தலைவர்கள் யார் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய சொந்த லைஃப்பில் சுய வாழ்க்கையில் ரொம்ப நான் டிசிப்ளினாக இருக்கேன் அப்படின்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நீங்கள் யாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது, ஸோ அப்படி சுட்டி காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேர்தலில் வந்து எதிரொலிச்சதா, அது வந்து
இம்பாக்ட் ஏற்படுத்துச்சா, இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. ஸோ அதை அவர் கடந்துட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாரு. அது அவர் தனிப்பட்ட லைஃப்பில் பண்ணுறாரு. அதுவுமே அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா பொது வாழ்க்கைக்கு அதுவுமே அவர் தலையில் தான் வந்து விடியும். அப்படி இருக்கும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை தொடர்ச்சியாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. இது வந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எடுக்கிற டிசிஷன். அது நம்மளுக்கு தப்பாக ரைட்டாக தெரியல, ஆனால் அது அவருடைய லைஃப், அது அவர் தான் டிசைட் பண்ணுவார். இங்கே நம்ம வெளியில இருந்துட்டு அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது. அதே போல் அது ஏதாச்சும் இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் அது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு தான் அது கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கும். அப்படின்ற எதிர்காலம் அவருக்கு இல்லைங்க, அவரை நம்பி இருக்க எங்க எல்லாருக்கும் தான் இருக்கு. அவர் ஒருத்தரோட எதிர்காலம் இல்லாது மக்களோட எதிர்காலம். நாங்க எல்லாரும் அவங்களை நம்பி வந்திருக்கோம். இது நீங்க சொல்றது எப்படி மேம் இருக்கு? விஜய் வந்து அவர் குடும்பத்தையே பார்க்கலன்னா எப்படி தமிழ்நாட்டை பார்க்க போறாரு? அதான் கேட்கிறேன் நான் பப்ளிக்கா தான் இது மாதிரி இல்ல, நான் அதை தான் கேட்கிறேன். என் லைஃப் பர்சனல் லைஃப் நல்லா இல்லைன்னா நான் வந்து அடுத்தவங்க கூட அடுத்தவங்களுடைய ஒரு நலன் வந்து நான் அக்கறை செலுத்த மாட்டேன்னு சொல்றது எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும்? நான் என் பர்சனல் லைஃப் நான் அதில் வந்து மோசமாக இருக்கேன். பட் நான் பொது வாழ்க்கைகளை வந்து நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன், மக்களுக்கு நிறைய உதவுறேன், அது என்னுடைய பர்சனல் லைஃப், அவ்வளோதான் அப்படின்னு கடந்து போக முடியாது. அது அப்படி கண்டிப்பாக கடந்து போக முடியாது. வெளி உலகத்துக்கு நான் ஹீரோ, வீட்டுக்குள்ளே நான் ஜீரோ அப்படின்றவன் ஒரு குடும்ப தலைவனாக இருக்க முடியல. அப்படின்றவனால நாட்டுக்கு தலைவனாக எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். ஸோ இங்கே இன்னைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து அப்பழுக்கற்ற சுய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்து முடிச்சவங்க நீங்க வந்து நாட்டுக்கு பண்ணி தலைவர்களா இருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ண விரும்பல. எல்லாரும் அவங்கவுங்க லைஃபை ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறாங்க, அவங்கவுங்க லைஃப் டேமேஜ் இல்லாம பாத்துக்கிறாங்க. நீங்க ஒரு தனி மனிதனா இவர் இருக்கிறது ஒரு மர்மமான விஷயமா இருக்கு. இவர் என்னதான் செஞ்சிட்டு இருக்காரு? இவர் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு டெய்லி வராரா? இல்ல சின்ன சின்ன மீட்டிங்ஸ் கூட வந்துடுறாருப்பா, காலையிலே வந்துடுவாரு. அவருக்கு வேற என்ன ஃபேமிலியா வச்சா வந்துடுவாரு. அப்படி இருக்காரா? கிடையாது. அவர் 24/7 அவருக்கு கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அவர் இங்கே தான் இருக்காரு. அங்கே என்னதான் பண்ணுறாரு? யாருமே இல்லாத வீட்டில் என்ன பண்ணுறாரு அவர்? அந்த பிம்பமாக தான் வந்து உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு லீடராக அவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரை ரீச் பண்ணக்கூடிய பீப்புள் ஆகட்டும், எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எல்லாமே ஒரு மறைமுகமாகவே நடக்குது. அதுதான் அந்த மறைமுகமாக நடக்கிறது தான் நிறைய கேள்விகளை எழுப்புது. ஓகே, இப்போ இறுதியாக நீங்கள் சொன்னீங்க கட்சியில் வந்து எந்த இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலான்ட்டு. ஆனால் இன்றைக்கும் இப்போ சொல்கிறாங்க ரஞ்சனா ஆச்சியா வந்து ராமநாதபுரத்து மாவட்டத்தில் வந்து சீட் எதிர்பார்த்து போனாங்க. இப்போ அங்கே சீட் கிடைக்கல. கேட்டிருக்கேன், நான் என்னோட விருப்ப மனு கொடுத்துருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கொடுத்தா நிற்பேன். இல்லை அதில் எதுவும் அவங்க நினைச்ச மாதிரி அதுக்கு கை கூடல. அதனால வந்து இல்லை கை கூடல அப்படின்னா என்ன? சீட் இல்லைன்னு கட்சியில் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்களா யாராருக்கு சீட்டுன்னு? இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கு முன்கூட்டி தெரியல, உங்களுக்கு சோர்சஸ் இருக்கும், தகவல் வரலாம். சீட்டு கொடுத்து எல்லாரும் இது பண்ணி எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதியில் பட்டியல் தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். அதுவும் செய்திகள் வருது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சோர்சஸ் மூலிமா தெரியலாம் ரஞ்சனாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சீட் இல்லைன்ட்டு. ஸோ அதனால் அதை தெரிஞ்சிட்ட இவங்க, இல்லை முன்கூட்டியே யார் மூலிமா தெரிஞ்சிட்ட இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ வெளியே வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு யார் மேலேயாவது அக்யூசேஷன்ஸ் வைக்கணுன்றதுக்காக வைக்கக்கூடாது. ராமநாதபுரத்தில் போய் நான் சுயேட்சையாக நின்னாலும் நான் ஜெயிப்பேன். புரியுதா? டிவிகேக்கு நான் வரேன்னா அது டிவிகேக்கு நான் சப்போர்ட் பண்ணி வரேன். என் சமுதாய ஓட்டு, என் ஃபேமிலி சார்ந்த ஓட்டு, இது எல்லாமே டிவிகேக்கு வரணும்னு நினச்சி தான் நான் உங்கள் பார்ட்டிக்கு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா எனக்கு நஷ்டமா உங்களுக்கு நஷ்டமா? உங்களுக்கு கொடுக்கலன்னா கட்சிக்கு நஷ்டம்னு நீங்கள்? எனக்கு கட்சிக்கு நஷ்டம்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கொடுங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லையா, எனக்கு கொடுத்தா நான் ஜெயிச்சு கொடுப்பேன். எனக்கு கொடுத்தா எனக்கான ஓட்டு எனக்கு அங்கே என்னன்னு தெரியும். அவ்வளோதான் ஒழிய நான் வந்து அதை இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கட்சி யார் முடிவு பண்ணுதோ, தலைமை என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்யணும். இது யாரும் போய் டிஃபெண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கலன்ற கோவத்தை காட்டுறதுக்கான இடமே கிடையாது. ராமநாதபுரத்தில் என்னைக்கும் நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் ராணி. எங்களோட கோட்டை அது. அதில் வந்து நாங்கள் எம்எல்ஏ ஆகி தான் எங்கள் மக்களுக்கு செய்யணுன்றது அவசியம் கிடையாது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ராஜாக்கள் எல்லாரும் மக்களுக்கு யாரும் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகி தான் நம்ம செய்யணும்னு நினச்சது கிடையாது. அது எங்கள் பிளட் லைனில் உள்ளது. கட்சியில் இருந்தோ பதவியில் இருந்தோ தான் எங்கள் மக்களுக்கு எங்கள் உறவுகளுக்கு செய்யணுன்றது அவசியம் கிடையாது. எங்கே இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கட்சியில் சீட்டோ இதெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. எங்களுக்கு தேவை விஜய் அவர் வரணும், அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக என் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ராமநாதபுரத்திலே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் அவருக்கு பூர்வீகமும் ராமநாதபுரம் தான். விஜய் அவர்களுக்கு அவரோட பூர்வீகமே ராமநாதபுரம் தான். நான் அவர்கிட்ட சந்திக்கும் போதே சொல்லியிருக்கேன், உங்களோட பூர்வீக ராமநாதபுரம் மண்ணில் நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டிருக்கேன். பட் அவர் பதிலே சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் தலைமுறை தான் ஆட்டுவார். அப்படி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாரு. பட் இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கெடுக்கிறாரு. எப்படி அவர் மேலே இவ்வளோ அன்பு வச்சு அவருக்காக இவ்வளோ வர்றோம் பண்ணுறோம், அவர் ஒரு விஷயத்தை கெடுக்கும்போது அதை நன்னறிப்படுத்துறது நம்மளோட கடமை இல்லையா? அது தப்புன்னு நினச்சாங்கன்னா நினச்சிக்கோங்க.
ஓகே ஃபைன். இல்லை நீங்கள் அந்த மேடையில் பேசுனதையும் சொல்லியிருந்தீங்க, ஒர்த்தே இல்லைன்ட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டாரு அப்படின்றது. அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கட்சி ஆதரவாளர்களால் கொடுக்கப்படுது. என்னன்னா, அவர் சொன்னது எதிர்க்கட்சிகள் இதை வச்சு ஒரு இது பண்ணுறாங்க, அதை ஒர்த்தே இல்லை, அதை விட்டுருங்க, அதை நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்னு அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொன்னதை முழுசா கேட்டிங்களா? கேட்டேன். இல்லை நான் அவங்க கட்சியிலேருந்து சொல்கிறாங்க, அவர் ஃபேமிலினும் மென்ஷன் பண்ணலையே, ஒர்த்தே இல்லைன்ட்டு அதையும் அவர் ஃபேமிலின்னு தான் மென்ஷன் பண்ணல. ரீசெண்டாக இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்த்துக்கலாம், இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? அடுத்த கட்சி அவ்வளோ ஒர்த் இல்லை, இல்லை எதை மீன் பண்ணுறீங்க? ஒர்த் இல்லைன்னா இட் மீன்ஸ் அ லாட். தெளிவாக சொல்லணும்ல. உங்கள் மனைவியா, உங்கள் திருமண வாழ்க்கையா, எது ஒர்த் இல்லை? அதெல்லாம் ஒர்த்தே இல்லை, நம்ம மக்கள் பணியை பார்ப்போம் அப்படின்னா, நம்ம உங்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறீங்க, உங்கள் பிரச்சனையை பற்றி பேசிட்டு அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னா எது ஒர்த் இல்லை? ஒரு கடந்து போகிற நினைக்கிறாரோ, இந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படின்னு, இதோட விட்டுருங்க, ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரோ? ஒர்த் இல்லைன்ற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. 25 வருஷத்துக்கு மேலே திருமண வாழ்க்கையை வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்கிறாரா? அப்போ நாளைக்கு நம்மளெல்லாம் என்ன சொல்லுவார்? நீங்கள் மறுபடியும் நான் இதை தான் சொல்கிறேன், இங்கே ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பும் பொது வாழ்க்கையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து மறுபடியும் வந்து இவர் அப்படி அதில் பண்ணிட்டாரு, அப்போ வந்து இதுலேயும் இப்படி பண்ணிடுவான்னு சொல்கிறது, ஒப்பிட்டு பார்க்குறது, இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கான்னு நான் கேட்குறேன். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். நான் அவரோட பர்சனல் லைஃப்குள்ளே போய் அதை போய் குடையிறதுக்கு எனக்கு வேலை இல்லை, அது நமக்கு தேவையும் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பண்ணுறது வந்து கட்சிக்கும் பாதிப்பு இல்லாத விஷயங்களை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். நீங்கள் மேடையில் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நம்ம மக்கள் பணியை சந்திப்போன்றதோட விட்டுருந்தீங்கன்னா அந்த பேச்சே இல்லை. அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னா வாட்? எது ஒர்த் இல்லை? நீங்கள் கட்சியில் கூட நீங்கள் பேசுனீங்க, கட்சியில் கூட நிறைய பெண்கள் வந்து அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்ட்டு இன்றைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, அது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி தானே கடந்து போகிறாங்க. இருக்கட்டும், ஒரு சிலர் ஏற்றுக்கலாம், ஒரு சில எல்லாரும் என்ன மாதிரி கேள்வி எழுப்பணுன்றது அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன், நிறையா மீடியாவை சந்திக்கிறேன், என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. வெளியில் இருக்கவங்க, சினிமா சார்ந்தவங்க, அரசியல் சார்ந்தவங்க, என்ன இப்படி பண்ணிட்டாரு, சின்ன குழந்தைங்க கூட கேட்குறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாரு, கேள்வி கேட்குறாங்க. நம்ம அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எனக்கே அது பாதிக்குது. எல்லாரும் ஏற்றுக்கணுன்றது அவசியம் கிடையாது, எனக்கே அது பாதிக்குது. அப்போ உங்களுக்கு அது பாதிக்கலன்னு, உங்களுக்கு அது பாதிக்கும்னு தோணலையா? இது எலெக்ஷனில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். மக்கள், அதுவும் ஃபீமேல், இந்த விஷயத்தில் அவர் மேலே ரொம்ப பகிரங்கமான கோபத்தில் இருக்காங்க. இது வந்து எனக்கு ஐ ஃபீல் பாதர்ட். நீங்கள் அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணணும். இப்போது இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க சூழ்நிலையிலையும் இந்த ரஞ்சனா ஆச்சரை பற்றி தெரியுமா அப்படின்றத சில காணொலிகள்லாம் வந்து சமூக வலைதளங்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பரப்பிட்டு இருக்காங்க? இவங்களுடைய பாஸ்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு சில கண்டென்ட்ஸ்லாம் எடுத்து என்னோட பாஸ்ட் என்ன இல்லை கண்டென்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ எக்ஸ்ட்ரா வலைதளங்கள் இப்போ கூட பார்க்க முடியுது, சில தப்பான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன தப்பான விஷயம்? என்ன வாங்கடா கேளுங்கடா, சும்மா ட்விட்டரில் உட்காந்து கேள்வி கேட்கக்கூடாது. என்ன நேரில் நீங்கள் வரீங்களா, அப்படி கூப்பிடுங்க அவங்கள, பேசுகிறவங்கள பூரா, வாடா வந்து கேள்வி கேள்றா, இந்த நான் அட்ரஸ் கொடுக்குறேன், வந்து கேள்வி கேள்றா, பதில் சொல்கிறேன். யாருக்காவது நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? நீங்கள் கேட்ட எந்த கேள்வியாவது இந்த கேள்வியெலாம் என்னை கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனா? நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னு நான் முன்னாடி கேட்டேனா? என்ன வேணாலும் கேளுங்க, அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ரெஸ்பான்சிபிளான இடத்துல, பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதுக்காக அட்ரஸே இல்லாமல் ஃபேக் ஐடியில் கேள்வி கேட்குறவனுக்கும் யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? என்னை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல என் அடையாளம் என்ன, என் படிப்பு என்ன, என்னோட வாழ்க்கை முறை என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உட்காந்துக்கிட்டு அட்ரஸ் இல்லாமல் வந்து ஃபேக் ஐடியில் க்ரியேட் பண்ணுறவனுங்களுக்கு கொடுக்குற ஒரே மெசேஜ் அதுதான். அதை ஐ டோன்ட் பாதர் அட் ஆல். இன்ஃபேக்ட் அதை பார்த்தா நான் உட்காந்து சிரிப்பேன். என்னெல்லாம் பண்ண, ஒரு ஷூட்டிங்கில் வந்துட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி பார்த்தா விஜய் அவர்களே பண்ணலாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு பொம்பளையை டார்கெட் பண்ணுறதுல என்னடா நீங்கள் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஒரு பொம்பளையை டார்கெட் பண்ணி டிமாலிஷ் பண்ணுறதுல நீ ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண போறியா? நீ ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதை போய் இவனுங்க பண்ணட்டும். எனக்கு அதை ஐ டோன்ட் பாதர் அட் ஆல். எனக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய ஒர்க் இருக்குது. நல்ல சிந்தனைகளோட செயல்படணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாக்கடைக்குள்ளெல்லாம் போய் எட்டி பார்க்குறது எனக்கு கரெக்ட். நீங்கள் சொல்ல வரது கரெக்ட். ஒரு பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏன் வந்து நீங்கள் போய் வேறு வேலையை பாருங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த குறிப்பிட்ட நடிகை அவங்க நேற்று டைரக்டர் பார்த்திபன் சொன்ன இதுக்கும் சரி, அதற்கு முன்பு நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி மாநில தலைவர் சொன்னதுக்கும் சரி, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை பார்த்தீங்களா? இது என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண், அவங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இவ்வளோ நாள் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவங்களையும் வந்து பொது வெளிக்கு இழுத்து சோஷியல் மீடியாவில் போகிறதாலும் சரி, அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி பேசுறதாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதா அவர்களே வந்து அவங்க நேம் மென்ஷன் பண்ணல, ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து அவங்கள போட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் அசிங்கப்படுத்துறதும்
இதுவும் கண்ணியமான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தப்பு தான். அதுக்கு யார் இடம் கொடுத்தது? தலைவர் தானே. அது வரைக்கும் யாராவது பேசுனாங்களா? இலைமறைவு காய்மறைவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமான்னு. நீ ஓப்பனாக பேசிட்டா நான் கூட்டு வரேன்னு இடம் கொடுத்தது யார்? நீங்கள் இடம் கொடுத்தீங்க, அவன் தடம் பதிச்சான். இதில் யார் மேலே தப்பு சொல்ல முடியும்? பேசுகிறவனுக்கு ஏன் வாய் இடம் கொடுக்குறீங்க? அதானே காரணம். நீங்கள் அவர் சுமூகமாக இதை ஹேண்டில் பண்ணி இதை அடுத்து கடந்து போயிட்டாரு, அடுத்து அவர் கட்சியும் ஃபாலோ பண்ணுறாருன்னா, நீங்கள் இவ்வளோ வச்ச விமர்சனங்கள், விஜயை பற்றி பேசின நிறைய சோஷியல் மீடியாவில் பேசுகிற அவதூறுகள், இது எல்லாமே வந்து பாடுறா நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, நான் மேலே வந்தால் மண்ணலி சந்தோஷம் போட்டீங்க. தான். இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ கிரிட்டிசிசம், இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறோம், அதை எல்லாத்தையும் அவர் சமாளிச்சுட்டு அவர் வரும்போது நான் சந்தோஷப்படுவேன். அவர் வரணும்னு ஆசைப்பட்டு தானே அவருக்காக ஒர்க் பண்ணி 1.5 வருஷமாக அலையிறோம் அவர் பின்னாடி. அப்போ அவர் வரக்கூடாதுன்னு நினச்சி பண்ணலையே, அவர் வரணுன்ற ஆதங்கத்தில் தான் பண்ணுறோம். ஏன் தாடி பாலாஜி கோவப்பட்டு வெளியே போனார்? சில விஷயங்கள் நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிற இடத்துல ஒரு நண்பனை கூட நீங்கள் அனுமதிக்கல. பட் ஒரு கட்சின்னு வந்ததுக்கப்புறம் வந்து என்னதான் நண்பனாக இருந்தாலும், என்னதான் க்ளோஸாக இருந்தாலும், ஒரு கட்சி ஒரு செட்டப்னு வரும்போது ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ஒரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு உட்காந்து வச்சுக்க முடியுமா? அங்கே ஒரு சட்டன் ப்ரொசீஜர் இருக்குது, சட்டன் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ என்ன பண்ணுறாங்க. புரோட்டோகால்? விஜய் அவர்களுக்கே நினச்சிருக்கலாம் இதில் கொஞ்சம் டிலே ஆகட்டும்ட்டு. எல்லாருமே வந்து விஜய் ஏற்கிறாங்க, ஒரு கூட்டம் சுற்றி இருக்குது அப்படின்றத தாண்டி விஜய் சுயமாக சிந்திச்சு சில முடிவுகளை எடுக்க மாட்டாரா? எடுத்துருக்கலாம் இல்லையா? எடுத்திருந்துருக்கலாம், எடுக்காமலும் இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன சஸ்பிஷியஸும் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அவரோட நலன் கருதி யாராவது அவர்கிட்ட போகணும், அவங்க அம்மாவோ அப்பாவோ மனைவியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அவர்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு நினச்சா முடியாது. அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க் விஜய்க்கு. டேரெக்டாக காலில் கூட பேச முடியாதா மேம்? யாரும் டைரெக்டாக அவர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது விஜய் கனெக்ட் பண்ணுறது. இல்லை யாருன்னு சொல்ல மாட்டீங்களா மேம்? என்ன மிஞ்சி போனால் என்ன அவர் என்ன சொல்கிறது, இப்போ 2 பேருக்கு மேலே பொது வெளியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவருடைய பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கட்சி ரீதியாக யார் பார்க்கும்போது பர்சனல் மேனேஜர்? யார்? ஜெகதீஷ் அவர்களை குறிப்பிடுறாங்க. அதை தாண்டி இப்போ வந்து ஒருத்தர் அவரை தடுக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டு. கட்சி ரீதியாக பார்க்கும்போது பொதுச் செயலாளர் புஷியானது அவரை தாண்டி வேற யாரும் போய் அவரை அணுக முடியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய கட்சியிலேருந்து விலகி வந்த நிர்வாகிகளே வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது இந்த 2 பேரை மென்ஷன் பண்ணுறீங்களா? இதை தாண்டி இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அங்கே பவர் சென்டரில் இருக்காரு அப்படின்றத மென்ஷன் இத்தனை முறை மந்திரியாக இருந்திருக்கிறாரு செங்கோட்டையன் அண்ணா. அவரே தலைவரை சந்திக்கிறதுக்கு ஃப்ரீடம் கிடையாது. அவரே தலைவரை சந்திக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நினச்சவனெல்லாம் போய் பார்த்துட முடியாது அவரை. அவருக்கே அந்த நிலமை தான்றேன், அப்புறம் நாங்களாம் ஏமாத்துறோம். இல்லை நீங்கள் விஜய் மேலே இவ்வளோ விமர்சனங்களை வைக்கிறீங்க. நீங்கள் அட்மையர் பண்ண நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் இருக்காங்க விஜய் அவர்கிட்ட? இது வரைக்கும் நீங்கள் 1.5 வருஷம் ஜேர்னலில் இருந்திருக்கீங்க, அதனால் நான் கேட்குறேன். நான் வந்து அட்மையர் பண்ண ஒரு விஷயம் சைலன்ஸ். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சைலண்ட்டாக டீல் பண்ணுறது. சைலண்ட்டாக தான் இருக்கார். எந்த பிரச்சனையும் தேவையில்லாமல் வார்த்தையை விடுறது, தேவையில்லாமல் போய் கொசன்னு பேசுகிறது, அதெல்லாம் கிடையாது. அந்த மேடையில் பேசுகிறதோட சரி, சினிமா ஷூட்டிங்கில் டயலாக் பேசுகிறதோட சரி, தேவையில்லாமல் ஆர்டிஸ்ட்கிட்ட உட்காந்து பேசுகிறது, சிரிக்கிறது, அது மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு நசன்ற ஒரு விஷயமே அவர் பண்ண மாட்டார். அது அவருக்கு இதையும் சைலண்டாக கடந்து போக தான் பார்க்குறாரு. நீங்கள் சைலண்ட்டாக கடந்து போகிற பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் சைலண்ட்டாக கடந்து போயிருக்கலாம் தான் சொல்கிறேன். இந்த சங்கீதா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் நாங்கள் பார்த்துருந்துருப்போம். பீப்புள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறாங்க, இதை வேறு மாதிரி என்னவோ பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் பப்ளிக்காக கூட்டிகிட்டு வந்து காட்டும்போது அது எல்லாருக்கும் மனவேதனையவும் கேள்வியவும் எழுப்புதில்லை. நம்ம இந்த ஆளுக்காக நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இந்த ஆள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஆளே இறங்குறாருடா, வேற எவனாவது பண்ணால் பரவாயில்ல, நம்மளாலே சரியில்லையே, நம்ம ஆளுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்றது தோணும்ல. இது ரஞ்சனா நாச்சியாரே யோசிச்சு முடிவெடுத்து ஸ்டேட்மெண்ட் விட்டது பேசுனதுலாம் ரஞ்சனா நாச்சியாரே பண்ணுறாங்களா, இல்லை உங்களை யாராச்சும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா? அவுட் சைட் டிவிக்கே டிவிகேலேருந்து யாராச்சும் உங்களை ஆப்ரேட் பண்ணி பேச வைக்கிறாங்களா? எதுக்குங்க என்னை யாரும் ஆப்ரேட் பண்ணணும்? நான் என்ன விஜயா 4 பேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு? நான் ஆஃப்டர் ஆல் ரஞ்சனா நாச்சியார், என்னோட ஆப்ரேஷன் நான் தான். ஓகே மேம். இங்கே வந்தபோதே பார்த்தது இங்கே ஆல்ரெடி இருந்த நீங்கள் கட்சியில் இருந்த தாமரை சின்னம், இங்கே உள்துறை அமைச்சர் கூட எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. மீண்டும் தாய் கழகத்துக்கு திரும்ப என்ன அந்த மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை என்ன நோக்கம் உங்களுக்கு? அப்படியெல்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கேட்டுட்டாங்க, ஏன் இதெல்லாம் நீங்கள் எடுக்கலை, இதெல்லாம் நீங்கள் அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட தாய் கட்சி அதில் இருந்த ஒரு கொள்கையின் பிடிக்காத காரணங்களால் தான் நான் வெளியே வந்தேனோ ஒழிய, மற்றபடி எனக்கு அங்கே வெறுப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் வந்து இதெல்லாம் அழிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஓகே இருக்கட்டும் அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விக்கு பதில் வச்சிங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. உங்கள்
உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.